ஒரு யூகேஜி வகுப்புல 3 குழந்தைகள் இருக்கிறாங்கங்க. இந்த 3 குழந்தைகளால வகுப்பாசிரியருக்கு பயங்கரமான தலைவலிங்க. ஒரு வார்த்தை சொன்னா கேட்க மாட்டாங்க. இங்க போனா அங்க போவாங்க, ஏறி குதிப்பாங்க, மற்ற குழந்தைகளை தொந்தரவு பண்ணுவாங்க. அதனால இந்த டீச்சர் அடிக்கடி பெற்றோரை கூப்பிட்டு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, உங்க குழந்தைகளுக்கு ஏடிஹெச்டியா இருக்குன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் மருத்துவர்கிட்ட கூப்பிட்டு போய் செக் பண்ணுங்க அப்படி சொல்லி. ஆனா உண்மையிலேயே பார்த்தா அதுல ஒரே ஒரு குழந்தைக்கு தாங்க ஏடிஹெச்டி. மற்ற 2 குழந்தைகளுக்கும் வேற காரணங்கள். அது என்ன காரணம் அப்படிங்கிறத இந்த வீடியோவை கடைசி வரை பார்த்தீங்கன்னா தெளிவாக புரிஞ்சுக்குவீங்க. இப்போ ஏடிஹெச்டி குழந்தைகள் வெளிப்படுத்துகிற 10 அறிகுறிகளை பார்த்துடலாங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா கவனம் நிலைக்காது. இப்போ டீச்சர் வகுப்பில் உள்ள குழந்தைகள்கிட்ட படம் வரைங்கன்னு சொல்லும்போது மற்ற குழந்தைங்க ஒரு 10 நிமிடம் படம் வரைகிறாங்கன்னு சொன்னால் ஏடிஹெச்டி இருந்தால் அந்த குழந்தைங்க 1 நிமிடம் படம் வரைவாங்கங்க. அப்புறம் பென்சில் பாக்ஸுக்குள்ளே போட்டுக்கிட்டு ரப்பர் எடுப்பாங்க. அப்புறம் மற்ற குழந்தைகளை விளையாடக்கு கூப்பிடுவாங்க, அல்லது டீச்சர்கிட்ட எனக்கு டாய்லெட்டுக்கு போகணும்னு சொல்லுவாங்க, தண்ணி குடிப்பாங்க. இந்த மாதிரி அந்த 10 நிமிடத்துக்குள்ள 10 வேலைகளை மாற்றி மாற்றி அந்த குழந்தை செய்துக்கிட்டே இருக்காங்க. ஆக இந்த குழந்தை வம்புக்காகவோ அல்லது சுறுசுறுப்பு காரணமாகவோ அதை செய்யலை. அந்த குழந்தையுடைய மூளை அப்படியே ஆர்டர் பண்ணுதுங்க, இதை செய் அதை செய்யணும். டீச்சர் ஒரு ஆர்டர் சொல்லியிருப்பாங்க, அதை அந்த மூளை மறந்துட்டு அதுவாக வேற வேற கட்டளைகள் அந்த குழந்தைக்கு கொடுக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணுங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கிற ஒரு வேலையும் முழுமையாக முடிக்க மாட்டாங்கங்க. இப்போ பல்லு துலக்கடா அப்படி சொன்னால் ப்ரஷ் எடுத்துகிட்டு அப்படியே டாய்லெட்டுக்கு போகிற குழந்தை திடீர்னு அதை மறந்துக்கிட்டு டாய் எடுத்து விளையாடிக்கிட்டு இருப்பான். வெளியே ஒரு நாய் குறைக்கிற சத்தம் கேட்டவுடனே அதை விட்டுக்கிட்டு அந்த நாயை போய் பார்த்துக்கிட்டு இருப்பான். ஆக அந்த குழந்தை என்ன செய்ய வந்தேன், அம்மா என்ன செய்ய சொன்னாங்க அப்படிங்கிறத தானாகவே மறந்துடாங்க. இந்த குழந்தைகள் சோம்பேறிகள் கிடையாது, வேணும்னு செய்கிறது இல்லை. அந்த குழந்தைகளால் என்ன வேலை செய்ய தொடங்கணும் அப்படிங்கிறத நினைவு வைக்கிறதுக்கு மூளை சப்போர்ட் பண்ணுறது இல்லைங்க. மூணாவது பார்த்தீங்கன்னா அதிகமாக மறந்துக்கிட்டே இருப்பாங்கங்க. பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வரும்போது ஸ்கூல் பேக்கில் என்னென்ன இருக்கும் என்னென்ன இருக்காதுன்னு அந்த அம்மாவுக்கு பதட்டமாகவே இருக்கும். பென்சிலை மறந்து வச்சுட்டு வந்துடுவாங்க, லஞ்ச் பாக்ஸை விட்டு வந்துடுவாங்க, புக்குகளை தொலைச்சிட்டு வந்துடுவாங்க. இந்த மாதிரி தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்காங்க. அந்த குழந்தைகளுக்கு முடிவெடுக்கிற தளமான அந்த ப்ரைஃப்ரண்டல் கார்டெக்ஸ் ஒழுங்காக வேலை செய்கிறதில்ல. ஆக இந்த ஒர்க்கிங் மெமரி குறைவாக இருக்கிறதுனால அந்த குழந்தைகளுக்கு என்னென்ன பொருட்களை நம்ம மறக்காமல் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறது தெரியாதுங்க. இப்போ வீட்டுக்கு பள்ளிக்கூடத்துலேருந்து திரும்பணும் அப்படி சொன்னால் வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிறது தான் ஆர்வமாக இருக்குமே தவிர என்னென்ன எடுத்துகிட்டு வந்தேன், நான் என்னென்னலாம் திரும்ப வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனோம் அப்படிங்கிறத அவங்களால சிந்திக்க முடியாதுங்க. நாலாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு கட்டளை சொன்னால் அந்த குழந்தை காது கேட்காது போலவே இருக்காங்க. காது கேட்கும், ஆனால் கவனம் வேறு இடத்துல இருக்கும். அந்த குழந்தை விளையாடிக்கிட்டு இருந்தாலோ அல்லது டிவி பார்த்துக்கிட்டு இருந்தாலோ நீங்கள் சொல்கிற எந்த கட்டளையும் அந்த குழந்தை புரிஞ்சிக்காது, உள்வாங்காது. குளிக்க போகலாம் வாடா அப்படி சொல்லி கூப்பிட்டீங்கன்னு சொன்னால் உங்களையே பார்த்துக்கிட்டு இருக்கும், ஆனால் எழும்பி வராது. நீங்கள் சொல்லுவீங்க குழந்தைக்கு ஒருவேளை காது கேட்கலையே அப்படி சொல்லி. காது கேட்கும், ஆனால் கவனம் இல்லைங்க. அந்த குழந்தையுடைய கவனம் வேற எங்கேயோ இருக்குது, ஒரு விளையாட்டுலையோ அல்லது வேற எதையோ சிந்திச்சுக்கிட்டு இருக்குது. அஞ்சாவது பார்த்தீங்கன்னா அந்த குழந்தையால ஒரு இடத்துல நிலையா கொஞ்ச நேரத்துக்கு இருக்க முடியாதுங்க. ஆக இந்த மாதிரி குழந்தைகளை பொது இடங்களுக்கு கூட்டிகிட்டு போகும்போது இந்த பெற்றோர் ரொம்ப சிரமப்படுவாங்க. ரெஸ்டாரண்ட்டுக்கு கூப்பிட்டு போனா, அல்லது கோயிலுக்கோ சர்ச்சுக்கோ கூப்பிட்டு போனா, அல்லது ஏதாவது திருமண வீடுகளுக்கு கூப்பிட்டு போனா குழந்தை ஒரு இடத்துல இருக்காதுங்க. அங்கங்கே துருதுருணி ஓடிக்கிட்டே இருக்கும். ஒரு இடத்துல உட்கார்ற அப்படி சொல்லி நீங்கள் பிடிச்சு வலுக்கட்டாயமாக உட்கார வச்சாலுமே குழந்தை இருக்காதுங்க. ஆறாவது பார்த்தீங்கன்னா யோசிக்காம சில செயல்களை செய்கிறது, யோசிக்காம பதில் சொல்றதுங்க. மற்ற குழந்தைகள்லாம் வரிசையாக போயிட்டு இருக்கும்போது இந்த குழந்தை வரிசையை விட்டு மாறி நிற்கும், அல்லது வேற திசையில் போயிட்டு இருக்கும். ஆசிரியர் ஒரு குழந்தைகிட்ட ஏதாவது ஒரு கேள்வி கேட்டால் இந்த குழந்தை உடனே ஏதாவது பதில் சொல்ல ஆரம்பிக்கும். இதை தான் இப்போ செய்யணும், இதை செய்யக்கூடாது, இப்படி தான் பதில் சொல்லணும் அப்படிங்கிற யோசித்து பதில் சொல்கிற, நிதானமாக பதில் சொல்கிற, நிதானமாக செயல்படுற அந்த கண்ட்ரோல் சிஸ்டம் இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணுங்க. ஏழாவது பார்த்தீங்கன்னா அதிகமாக பேசிக்கிட்டே இருப்பாங்கங்க. சம்பந்தம் இல்லாமல் பேசுவாங்க. கேட்குற கேள்வியை முடிக்கிறதுக்கு முன்னாலே ஏதாவது ஒரு பதில் சொல்லுவாங்க. மற்றவங்க ஏதாவது பேசி முடிக்கிறதுக்கு முன்னாலே இவங்க பேச ஆரம்பிப்பாங்க. ஆக அந்த ஒரு இம்பல்ஸ் கண்ட்ரோல் அவங்களுக்கு இருக்காதுங்க. வாயாடி குழந்தைகள் வித்தியாசங்க. வாயாடி குழந்தைகள் வளவளானி பேசிக்கிட்டே இருப்பாங்க, நீங்கள் என்ன கேட்டாலும் பதில் சொல்லுவாங்க, அல்லது உங்கள்கிட்ட கேள்வி கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. இந்த குழந்தைகள் அப்படி இல்லைங்க. அவங்க சம்மந்தம் இல்லாமல் பேச ஆரம்பிப்பாங்க. நீங்கள் கேட்குற கேள்விக்கு தொடர்பு இல்லாமல் வேற ஏதாவது ஒரு கதையை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, அல்லது உங்களை பேச விடாமல் அவங்க இடைமறைச்சு ஏதாவது பேசிக்கிட்டு இருப்பாங்க. எட்டாவது பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு அசைவும் சத்தமும் அந்த குழந்தையுடைய கவனத்தை மாற்றிடுங்க. இப்போ குழந்தைய உட்கார வச்சு ஹோம்ஒர்க் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்பீங்க, வெளியே ஒரு பெல் சத்தம் கேட்ட உடனே அதை பார்ப்பாங்க, அல்லது வெளியே ஒரு நாய் குறைச்ச உடனே அங்கே பார்ப்பாங்க, அல்லது செல்ஃபோன் அடித்த உடனே அதை எடுக்க போவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு சத்தத்துக்கும் ரியாக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, ரெஸ்பாண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்கங்க. ஆக வகுப்புலையும் கவனம் இருக்காது. நீங்கள் வீட்டில் கற்றுக் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணாலும் அந்த குழந்தைகளுடைய கவனம் மாறிக்கிட்டே இருக்கும். அதனால் இந்த குழந்தைகள் இயல்பாகவே படிப்பில் ரொம்ப பின்தங்கி இருப்பாங்கங்க. ஒன்பதாவது பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைகளுடைய உணர்ச்சிகள் மாறிக்கிட்டே இருக்காங்க, ஸ்டேபிளாக இருக்காது. சின்ன விஷயத்துக்கும் அழ ஆரம்பிப்பாங்க, சின்ன விஷயத்துக்கும் பயங்கரமாக கோவப்பட ஆரம்பிப்பாங்க. 5 நிமிஷத்துக்கு முன்னால் பயங்கரமாக கோவப்பட்டிருப்பாங்க, உடனே சிரித்து பேசிக்கிட்டு இருப்பாங்க.
ஆக உடனே அந்த உணர்வுகள் மாறிக்கிட்டே இருக்கும். ஏன்னா என்ன செய்தேன், எதனால கோவப்பட்டேன் அப்படிங்கிறதை மறந்துடுவாங்கங்க. 10வது பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான அறிகுறி, நான் சொன்ன இந்த 9 அறிகுறிகளும் எல்லா இடத்துலையும் இருக்கும், நீண்ட நாட்களுக்கு இருக்காங்க. ஒரு 6 மாதமாவது ஒரு குழந்தைகிட்ட தொடர்ச்சியாக நான் ஏற்கனவே சொன்ன 9 அறிகுறிகளையும் பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் எவ்வளவு அறிவுரை சொல்லியும் எவ்வளவு பொறுமையாக எடுத்து சொல்லியும் அந்த குழந்தையால் திருத்த முடியலைன்னு சொன்னால், அந்த குழந்தைக்கு உண்மையிலேயே ஏடிஹெச்டி பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணுங்க. சில பெற்றோர் சொல்லுவாங்க, வீட்டில் குழந்தை ரொம்ப சேட்டை பண்ணுதுங்க, ஒரு இடத்துல உட்கார மாட்டேங்கிறான், ஆனால் பள்ளிக்கூடத்தில் போனால் கப் சிப்னி ஆகிடுறான். ஆக இடத்துக்கு ஏற்றவாறு சில குழந்தைகள் மாறுவாங்க. ஆனால் ஏடிஹெச்டி குழந்தைகள் அப்படி இல்லைங்க. அவங்களுக்கு பள்ளிக்கூடம்னையும் கிடையாது, வீடுனையும் கிடையாது, விளையாடுற இடம்னையும் தெரியாது, பார்க்குனையும் தெரியாது, ஒரு திருமண வீடுனையும் தெரியாது. எல்லா இடத்துலையும் நான் சொன்ன இந்த 9 அறிகுறிகளையும் வெளிப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. சில குழந்தைகளுக்கு சின்ன வயசில் கொஞ்சம் கவனக்குறைவாக இருக்கும், அல்லது மெமரி குறைவாக இருக்கும். வளர நல்லா படிப்பாங்க, மாறுவாங்க. நீங்கள் சில பயிற்சிகளை கொடுக்கும்போது அதை உள்வாங்கி இம்ப்ரூவ்மெண்ட்டை வேகமாக காட்டுவாங்க. ஆனால் ஏடிஹெச்டி குழந்தைகள்கிட்ட இந்த இம்ப்ரூவ்மெண்ட் கொஞ்சம் மெதுவாக தான் இருக்காங்க, சில நேரங்களில் இல்லாமலும் இருக்கலாம். எதெல்லாம் ஏடிஹெச்டி கிடையாது அப்படி சொன்னால், உங்கள் குழந்தை எப்போவும் மொபைல் கேட்டு அடம் பிடிக்குது, அழுது, கத்துது அப்படி சொன்னால் அதெல்லாம் ஏடிஹெச்டி இல்லைங்க. அல்லது ஒரு புது ஸ்கூல் அல்லது புது இடத்துக்கு போகும்போது சைலண்ட் ஆகிடுறான், பயப்படுறான் அப்படி சொன்னால் அதுவும் ஏடிஹெச்டி கிடையாது. புது ஆட்களை பார்த்தவொடனே, உறவினர்கள் வீட்டுக்கு வந்தவொடனே பயந்து ஓடிடுறான், பேச மாட்டேங்கிறா, அது ஏடிஹெச்டி கிடையாது. ராத்திரி தூக்கமே வர மாட்டேங்குது, தூங்க மாட்டேங்கிறான், எப்போ மொபைல் பார்த்துக்கிட்டு இருக்கிறான், அது ஏடிஹெச்டி கிடையாது. மூளைக்கு கெடுதலான 7 உணவுகளை பற்றி சொன்னேன். ஆக உங்கள் குழந்தைகள் சர்க்கரை அதிகமான குளிர்பானங்களையோ அல்லது தின்பண்டங்களையோ சாப்பிட்டதுனால இந்த மாதிரி ஹைப்பராக கொஞ்சம் ஃபீல் பண்ணுறாங்க அப்படி சொன்னால் அதுவும் ஏடிஹெச்டி கிடையாதுங்க. வீட்டுக்குள்ளே நீங்கள் போடுற சண்டையையோ அல்லது வெளியில் நடக்கிற சண்டைகளையோ அந்த குழந்தை அதிகமாக பார்த்து உங்களை எதிர்த்து பேசுது, சண்டைக்கு போகுது, மற்ற குழந்தைகளை அடிக்குது அப்படி சொன்னால் அதுவும் ஏடிஹெச்டி கிடையாதுங்க. ஆக நீங்கள் எப்போ மருத்துவரை சந்திக்கணும்னு சொன்னால், 6 மாதத்துக்கு மேலே நான் சொன்ன அறிகுறிகள் தொடர்ந்தாலோ, பள்ளிக்கூடத்துலேருந்து தொடர்ச்சியாக கம்ப்ளைண்ட் வந்துக்கிட்டே இருந்தாலோ, உங்கள் பையன் ஒரு இடத்துல உட்கார மாட்டேங்கிறான், மற்ற குழந்தைகளை அடிக்கிறான், கவனிக்க மாட்டேங்கிறான், அந்த மாதிரி டீச்சர்கிட்டருந்து தொடர்ந்து பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருந்தா, வீட்டுக்கு பக்கத்துலேயும் சரி அல்லது பள்ளிக்கூடத்துலையும் சரி அந்த குழந்தைகளால் சரியான நண்பர்களை உருவாக்க முடியலைன்னு சொன்னால், இது எல்லாமே சேர்ந்து அந்த குழந்தையுடைய படிப்பை ரொம்ப பாதிக்குது. அந்த குழந்தைக்கு அடிப்படையான எண்ணோ எழுத்தோ எண்ணோ கற்றுக் கொடுக்க முடியலை, ரொம்ப சிரமப்படுறான், கவனிக்க மாட்டேங்கிறான் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருந்ததுன்னு சொன்னால், அந்த குழந்தைய கண்டிப்பாக நீங்கள் மருத்துவர்கிட்ட கூப்பிட்டு போனாங்க. பெற்றோர் செய்யக்கூடாத ஒரு செயல் என்னென்னா, அந்த குழந்தைய நீ சோம்பேறி, ஒன்றும் கவனிக்க மாட்டேங்கிற, மண்டையில் என்ன இருக்குது, இந்த மாதிரி திட்டி அந்த குழந்தையுடைய தாழ்வு மனதை அதிகமாக்கக்கூடாதுங்க. அந்த குழந்தை ரொம்ப சோர்ந்து போகும். ஆக ஏடிஹெச்டி இருக்குதுன்னா அந்த பெற்றோர் புரிஞ்சிக்க வேண்டியது, நீங்கள் உங்கள் குழந்தைய தப்பாக வளர்க்கலைங்க. அந்த குழந்தை ஒழுக்கமில்லாத ஒரு குழந்தையும் கிடையாது. அந்த குழந்தைக்கு மூளையில் சில செயல்களை, கட்டளைகளை கவனித்து அதை கட்டுப்படுத்தி ப்ராசஸ் பண்ணி அதை செயல்படுத்துறதுக்குள்ள அந்த எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷனில் உள்ள தடைபாடுகள் தான் இந்த ஏடிஹெச்டிக்கு மிக முக்கியமான காரணங்க. ஆக சாதாரண குழந்தைகளுக்கும் ஏடிஹெச்டி குழந்தைகளுக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும்னா இதாங்க. சாதாரண குழந்தைன்னு சொன்னால், நீங்கள் ரிமோட்டை எடுத்து சேனலை மாற்றுறது மாதிரி, உங்கள் குழந்தை சுறுசுறுப்பாக இருக்குது, கவனிக்க மாட்டேங்குது, படிக்க மாட்டேங்குது அப்படி சொன்னால், ஒரு அதட்டலை தட்டும்போது அல்லது கவனிடான்னு சொல்லும்போது அந்த குழந்தையால் சேனலை மாற்றி நீங்கள் சொல்கிற பாடத்தை கவனிக்கிறதுக்கு மாறி வர முடியுங்க. ஆனால் ஏடிஹெச்டி குழந்தைகள் அப்படி இல்லைங்க. ரிமோட் உங்கள் கையில் இருக்கும், நீங்கள் சேனலை மாற்றி பார்ப்பீங்க, அறிவுரைகள் சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. ஆனால் அந்த குழந்தையுடைய மூளையில் ஒரு கண்ட்ரோல் இருக்குது, அதுவாக தானாக மாறிட்டு இருக்குது. அந்த குழந்தை அதை தான் கவனிக்குமே தவிர, அதைப்படி தான் செயல்படுமே தவிர நீங்கள் சொல்கிறத கேட்காதுங்க. ஆக உங்கள் குழந்தை கொஞ்சம் துருதுருன்னு இருந்தாலோ சுறுசுறுப்பாக இருந்தாலோ உடனே ஏடிஹெச்டி சொல்லாதுங்க. உங்கள் குழந்தை கொஞ்சம் அடுத்தவங்களை அடிக்குது, பிடிச்சு தள்ளுது, கடிக்குது அப்படின்ன உடனே ஏடிஹெச்டி சொல்லாதுங்க. குழந்தைகளை சரியாக புரிஞ்சுக்குங்க. நான் சொன்ன இந்த 10 அறிகுறிகளையும் உங்கள் குழந்தைகிட்ட பார்த்தீங்கன்னு சொன்னால், கண்டிப்பாக உங்கள் குழந்தைய உடனே ஒரு மருத்துவர்கிட்ட கூப்பிட்டு போங்க. சின்ன வயதுலேயே அதை கண்டுபிடிச்சி சரியான பயிற்சிகள் கொடுத்தா கண்டிப்பாக அந்த குழந்தைகளுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை உருவாக்க முடியுங்க. பல கட்டளைகளை மாற்றி சொல்லிக்கிட்டு இருக்காம 1 அல்லது 2 கட்டளைகளை திரும்ப சொல்லி அந்த குழந்தைகளுக்கு நம்ம புரிய வைக்கும்போது அந்த குழந்தைகள் கொஞ்சம் ஒரு ஒழுங்குமுறைக்கு வர தொடங்குவாங்கங்க. ஏடிஹெச்டி குழந்தைகளை எப்படி கையாளலாம் அப்படிங்கிறத இன்னொரு வீடியோவில் நான் விளக்கமாக சொல்லித்தாரேன். விரைவிலே சந்திப்போம். நன்றி.